மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, புரோகிராமரா இருந்தாலோ, இல்ல டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரா இருந்தாலோ, உங்ககிட்ட இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க கண்டிப்பா. நீங்க இன்டர்வியூல கொஸ்டின் உங்களோட பயோடேட்டால வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வந்து எத்தனை வெர்ஷன் இருக்குது, நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வந்து இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து டெவலப் ஆயிருக்குது. 365 அளவுக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி விக்கிபீடியால அடிச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா காமிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் 4.x, அப்புறம் ஆஃபீஸ் 95, ஆஃபீஸ் 97, ஆஃபீஸ் 2000, ஆஃபீஸ் எக்ஸ்பி வெர்ஷன் 2002, ஆஃபீஸ் 2003, ஆஃபீஸ் 2007, ஆஃபீஸ் 2010, ஆஃபீஸ் 2013. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு சொல்லி உருவாயிருக்குது. இது வந்து எப்பலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. நவம்பர் 19, 1990 வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் 1.0வும், அப்புறம் ஆஃபீஸ் 1.5 91ல், ஆஃபீஸ் 1.6 3.0 4.0 4.3, ஆஃபீஸ் என்டி 4.2, அதாவது என்டி வெர்ஷன் அது. சரிங்களா? அதில் வந்து எதெல்லாம் இருக்குது இங்கே சைட்லாம் வரும். வேர்டு 6, எக்ஸல் 5, இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கும். ஆஃபீஸ் 95 அதில் வந்து வேர்டு 7 ஃபார் விண்டோஸ் 95 எக்ஸெட்ரா. ஆஃபீஸ் விண்டோஸ் 95ல வந்து ஒர்க் ஆகும். ஆஃபீஸ் 97 வந்து வேர்டு 97, ஆஃபீஸ் 97 பவர்டு பை வேர்ட் 98. இது 1997ல் வந்தது ஆஃபீஸ் 97. ஆஃபீஸ் 2000 வந்து 99ல் வந்துச்சு. ஆஃபீஸ் எக்ஸ்பி வந்து 2001ல் வந்தது. ஆஃபீஸ் 2003 வந்து 2003ல் வந்தது. 2007 வந்து 2007ல் வந்தது. 2010 வந்து 2010ல் வந்தது. இப்படியே வந்து 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 ஆஃபீஸ் 2016 செப்டம்பர் 2015ல் வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ இத்தனை விதமாக வெளியே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லி உருவாயிருக்குது. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. 365 ப்ரோ ப்ளஸ்ஸு, ஆஃபீஸ் அப்டேட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸல்லேருந்து எல்லா விஷயமே வந்து ஆஃபீஸில் இப்போ வந்து ரொம்ப 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 லேட்டஸ்ட்டாக பயங்கர லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆஃபீஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் இது பண்ணுறதுக்கு, பவர் பாயிண்டில் வந்து பிக்சர் இது கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு நிறையா விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து யூஸ் ஆகும். இந்த ஆஃபீஸ் 365ல என்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் அடித்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அவுட்லுக்கு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஒன் நோட் அப்படின்னு ஒன்று புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ், இது டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கூடியது ஆக்சஸ்ங்கிறது. அப்புறம் பப்ளிஷர், இன்ஃபோ பாத்து, எக்ஸ்சேஞ்சு, ஷேர் பாயிண்ட்டு, ஒன் டிரைவ் ஃபார் பிஸ்னஸ்ஸு, லென்க் அப்படின்னு சொல்லி சேட் ஒன்று. சரிங்களா? இப்படி இத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365ல இருக்குது. ஸோ 365னாலே தெரியணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலையும் வந்து இது வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 365 நாள் கூட கணக்கு வச்சுக்கலாம் இதை. 360 டிகிரி, அது போக 365ங்கிறது வந்து ஒரு வருடம். ஒரு வருடம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து அவங்க இப்போ ஆஃபீஸ் 365ல டெவலப் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வெர்ஷன் வந்து ஒவ்வொரு மொபைலுக்கு தகுந்த மாதிரி, லேப்புக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் பேட் ஐபேடுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து ஆஃபீஸ் 365 வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும். இதில் பாருங்க, மெயில் இருக்குது, கேலண்டர் இருக்குது, பீப்புள் சேட் பண்ணுறது இருக்குது, ஏமர் இருக்குது, ஒன் டிரைவு, சைட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் ஒன் நோட் ஆன்லைன், ஆன்லைன் மூலமாகவும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பவர் பாயிண்ட் ஆன்லைன், இப்போ ஆன்லைன் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கனெக்ட் ஆகிடும். எக்ஸல் ஆன்லைனு, வேர்ட் ஆன்லைனு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் 365 வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் ஒர்க் ஆகும், ஆன்லைன் இல்லாமல் லோக்கல்லையும் ஒர்க் ஆகும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா தான் இப்போ ஆஃபீஸ் 365 வந்து உருவாயிருக்குது. இது நீங்கள் இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மேற்கொண்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு கூகுளில் போய் இந்த படமாக பார்த்தீங்கன்னா படத்தில் புரியும். எல்லாம் எடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைன் இன்டு ஒரு அக்கௌண்ட்னு சொல்லி போட்டு எப்படி ஆஃபீஸ் 365 ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்தேவோ இல்லை ஆஃபீஸ் 365 டுட்டோரியல் நீங்கள் அமுத்துனீங்கனாலுமே அந்த டுட்டோரியல் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இன்டர்வியூ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மைக்ரோசாஃப்ட், அதாவது கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் வந்து இதை பண்ணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டதுனால கொஸ்டின் கேட்குற இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக எடுக்கிறாங்க.
உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுங்கிறத வந்து ரொம்ப டெக்னிக்கலா நீங்க ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தாலும், நீங்க ஒர்க் பண்ணத வந்து டெக்னிக்கலா வந்து வாயில எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் தான், நீங்க வந்து வேலையிலேயே உட்கார முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது. அதனால ஓரளவுக்கு நீங்க வந்து இந்த மாரி டெக்னிக்கலா இருக்கிறத வந்து நீங்க வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு போறது பெஸ்ட்டு. அப்படி கத்துக்கிட்டு போம்போது எல்லாத்தையுமே வந்து நீங்க தியரிட்டிக்கலா படிக்கும்போது சில விஷயத்த வந்து கத்துக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இத வந்து பிக்சர் விஎஸ்ல நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ ஆஃபிஸ் 365 அப்படிங்கிறது இதுல போய் பாருங்க. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கிளவுட் மூலமா தான் கனெக்ஷன் ஆகி எல்லாமே வந்துட்டு இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே கிளவுட் மூலமா போய் கிளவுட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும், கிளவுட்ல இருந்து தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் ஃபுல்லா வருது. சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் வந்து இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் 365 லாஸ்ட்டா அந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2016 சரிங்களா? 2016 ஆஃபீஸ் 2016 இது மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் 2013 நல்லா பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. 2007 நல்லா ஒர்க் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் 97லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான வெர்ஷன். அதில தான் இங்க வந்து ஆஃபீஸ் வெர்ஷன் போட்டு, அதில எதெல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்கிற மாரி போட்டிருப்பாங்க. வேர்டு, பவர் பாயிண்ட், ஒன் நோட்டுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2016ல இருக்கக்கூடிய 365ல தான் வந்துட்டு இருக்குது. அவுட்லுக்கும் வந்து 2016 அண்ட் 2011ல வந்திருக்குது. சரிங்களா? 98ல வந்து ஒரு அவுட்லுக் வந்திருக்கு. அதுக்கப்புறம்லாம் அவுட்லுக்லாம் இல்ல. எண்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அது வந்து பார்த்தீங்கன்னா, 98ல மட்டும் இருக்குது. மீதி எதுலயுமே இல்ல. மெயில் ஆப்ஷன் வந்து 3 இதுல இருக்குது. மீதி எதுலயுமே கிடையாது. ஸோ இது மாரி நீங்க வந்து இருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போங்க. இன்டர்வியூ போற அத்தனை பேத்துக்குமே இந்த நான் இப்ப பேசின வீடியோ உபயோகப்படும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க அன்பு நண்பன். இதுக்கு மேல இருக்க டெக்னாலஜி நல்லா விரிவா சொல்றேன். ஒவ்வொரு ஆஃபீஸ பத்தியும் டுட்டோரியல் போட முடிஞ்சதுன்னா, கண்டிப்பா டுட்டோரியல் போடுறேன். எல்லாரும் பார்த்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். உங்க அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.